ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு நடத்தப்பட்டது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மனித குலத்தின் பழமையான நாகரிகத்தை கண்டறிய அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்ட இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் உலக அளவில் முக்கிய இடத்தை பெறுகிறது. ரயில் பாதை அமைக்க ஆய்வு செய்த போது அந்த பகுதியில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்தன. இதனையடுத்து 1876ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஜகார் என்ற தொல்லியல் அறிஞர் அங்கு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டார். அப்போது ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள், மனித மண்டை ஓடுகள், எலும்புகள் போன்றவையும் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட இரும்பு பொருட்கள் கிடைத்தன. ஆனால் அந்த காலகட்டத்தில் கார்பன் டேட்டிங் போன்ற நவீன நுட்பங்கள் இல்லாததால் இவற்றின் தொன்மையான வயது குறித்து அறிய முடியவில்லை. 1889ஆம் ஆண்டு முதல் 1905ஆம் ஆண்டு வரையிலும் இங்கிலாந்து நாட்டின் அலெக்சாண்டர் ரியா என்பவர் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி செய்தபோது முதுமக்கள் தாழிகள், தங்கம், வெண்கலம், இரும்பால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், ஆயுதங்கள் என்று அரிய வகை பொருட்களை சேகரித்தார். அந்த அரிய வகை பொருட்கள் கிமு 1800ஆம் ஆண்டு முதல் கிமு 1600ஆம் ஆண்டு வரையிலும் தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் என்று தெரிய வந்தது. தாமிரபரணி கரையில் பல இடங்களில் ஆதிகால தமிழர்கள் சிறிய கிராமங்கள் அமைத்து வாழ்ந்து இருக்கலாம் என்றும், ஆதிச்சநல்லூர் மற்றும் கொர்க்கை ஆகிய இடங்களில் வணிக கட்டமைப்புகளை ஏற்படுத்தி நகர்போல் வாழ்ந்து இருக்க வேண்டும் எனவும் தொல்லியலாளர்கள் கருதுகிறார்கள்.